பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து கோகோனட் மில்க் வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி வச்சு நம்ம சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. கோகோனட் மில்க் சப்பாத்தி. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஓகேங்களா? நான் காலையில் வந்து சப்பாத்தி போட்டிருந்தேங்க. அதில் 2 கொஞ்சம் மாவு மீந்தது. வந்து இது வந்து ஆஃப் பாயிலாக அரை வேக்காடாக வந்து வைக்கணுங்க. இது வந்துட்டு தவாலே நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். அரை வேக்காடாக தான் நான் இது பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நான் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. 100 கிராம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்படியே வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக அதுக்கு மேலே போடுறதுக்கு, ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றுறதுக்குங்க. அடுத்தது வந்து 1 பிஞ்சு சால்ட்டு, ஓகேங்களா? இது வந்து முதல்ல எடுத்த பாலுங்க. திக்னஸை நம்ம எடுத்துகிட்ருக்கோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொஞ்சம் 2வது பால், ஓகேங்களா? நம்ம கடைசியாக சேர்க்கலாம், ஓகேங்களா? கடைசியாக வந்து இது சேர்க்க போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் இது சேர்க்கும், ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி அது கொதிக்கிட்டோன்னு விட்டுட்டு தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் சேர்க்க போகிறோம், ஓகேங்களா? ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. நம்ம இந்த சால்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 பிஞ்சு, அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கணுங்க. மூடி வச்சிடலாம். இது கூடயே வந்து நான் ஏலக்காய் வந்து இது கூடயே சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம், ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டுங்க. ரெடி ஆகிடுச்சிங்களா? பார்ப்போங்களா? இப்போது கொதிச்சிச்சிங்க. நம்ம வந்து இது சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் வந்து அந்த எண்ணெய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு மேலே இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இது கூட வந்துட்டு நம்ம அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலக்கி வச்சுருக்கேங்க, திக்னஸ்க்காக. நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம், மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா? அது கூட ஊற்றிக்கலாம். இது வேகணுங்க. ஏன்னா நான் வந்து அரை வேக்காடு தாங்க கொடுத்துருக்கேன் சப்பாத்திக்கு, ஓகேங்களா? இது வேகட்டும், ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நம்ம மூடி வச்சிடும். ரெடி ஆகிடுச்சுங்களா? பார்க்குறீங்களா? பாருங்கள், இந்த ஆயில் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஊற்றுனது இது கிட்டே வந்து ஒன்று ஒட்டிக்காது, அதனால் வந்து நான் அதை ஊற்றிருக்கேன், ஓகேங்களா? பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றினேன் இல்லைங்களா, இது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம சிம்மு பண்ணிக்கலாம். சிம்மு பண்ணிவிட்டு இப்போ வந்து 2வது பால் வச்சுருக்கேன் இல்லைங்களா, பாருங்கள். அது ஒரு 2 கிளாஸ் இருக்கும். திருப்பியும் வந்து நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு திருப்பி இது பண்ணணும். ஏன்னா வந்து சப்பாத்தி வந்து நான் அரை வேக்காடு தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வேகணும் இல்லைங்களா, அதனால் சும்மா ஜஸ்ட்டு போட்டு எடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போது ஃபாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். வெந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது திக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. அரை மூடி எடுத்துருக்கேன் தேங்காய் பால், ஓகேங்களா? இது குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த வெய்ய காலத்தில் வயிறு புண்ணு, வாய் புண்ணு, இதை எதுவுமே வந்து உங்களுக்கு இதுவாகாது, குழந்தைங்களுக்கு தாக்காது, ஓகேங்களா? ஈவினிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் நேச்சுரலுங்க. இப்போது இது கூடயே நம்ம வந்து சுகர் போட போகிறோங்க. ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா போட்டுங்க.
இப்போ திருப்பியும் வந்து நம்ம 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆறினோன்னா ரொம்ப திக்காக ஆகிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டுங்க. நம்ம மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இந்த பதத்துக்கு தாங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கணும் ஸ்டவ். ஏன்னா வந்து இதை வந்து இறக்கணுன்னா கொஞ்சம் திக்காகுங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம கோகோனட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே தூவிட்டு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா வந்து இன்னும் திக்காக ஆகும். இது நம்ம ஆறினோடனே திக்காக ஆகும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் வேணுன்னா ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கங்க. ஆஃப் பண்ணிட்டேங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? கோகோனட் மில்க் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ வந்து நான் 2 சப்பாத்தி தான் போட்டிருக்கேங்க. அரைவேக்காடு பண்ணி தான் போட்டிருக்கேன். 2வது வந்து நிறைய பேர் இருந்தீங்கன்னா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. 2 தான் இருந்தது, 2 தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது டெஃபினட்டாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது பார்ப்போங்க. வா, செம்ம சூப்பருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்களேன், குழந்தைங்க இது தான் வேணும்னு கேட்பாங்க. இந்த லீவு நாளில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? கோகோனட் மில்க் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த அல்சர், வாய் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஆறும். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே பழக்கம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.